மன கசப்பு பெரிய கசப்பா இருக்குங்க. என்னன்னா இவங்க பேசுறதுதான் தாறுமாறா பேசுறாங்க. அது எல்லாமே யூடியூப் வீடியோ. இன்னைக்கு கம்ப்ளீட்டாவே ஊர்கள்ல ஒவ்வொரு வீட்லயும் இருக்கிற டீ கடை பெஞ்சு செல்போன் தான். அப்ப இவ்வளவு பேசின பிறகு நாயபே நயவஞ்சக நரியன்னு திட்டியாச்சு. அப்புறம் திருப்பி வந்து ஒற்றுமை கீதத்த தலைவர்கள் மட்டும் ஆர்.எஸ். பாரதி மட்டும் இல்ல கனிமொழி அம்மா மட்டும் இசைச்சு என்ன பிரயோஜனம் இருக்கு? டேட்டா டைகர் பிரவீன் சக்கரவர்த்தி என்ன சொல்றாருன்னா, காங்கிரஸ்க்கு 12% வாக்கு வங்கி இருக்கு. கூட்டணி கட்சிகளோட பயணிச்சதுனால தான் அது காங்கிரஸ் தன்னோட வளர்ச்சி அடையாம போச்சு அப்படிங்கிற ஒரு கருத்தை நேத்து முன் வச்சிருக்கிறாரு. சோ இந்த விஷயம் எப்படி புரிஞ்சுக்கப்படும்? இது அண்ணாமலையோட குரல் தானங்க. பிஜேபிக்கு 10% மேல இருக்கு. கூட்டணியில 1-2 சீட்டுக்கு வந்து கூட்டணி கட்சிகளை கெஞ்சி வாங்கி தான் பிஜேபி தமிழ்நாட்டுல வளரல. பிஜேபி தனியா போட்டி போடணும். 2024 அவர் சொன்னது தானே. அது வந்து மக்களவை தேர்தல், மோடிக்கு முக்கியமான தேர்தல். ஆனா அண்ணாமலை சொன்னதை அவங்க ஏத்துக்கிட்டாங்க. தனி கூட்டணி வெற்றி பெறல. ஆனா கணிசமான ஓட்டு வாங்கியிருக்காங்க. அப்ப அடுத்த 10 வருஷம் முயற்சி பண்ணாங்கன்னா அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு வரலாம்.